إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أخرجنا من هذه القرية ظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லக்கூடிய ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆக்களில் இந்த முதல் 36வது துஆவை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 35 துஆக்களை இந்த சுபூஹ் பயானினுடைய வழியாக அதனுடைய விளக்கங்களை பார்த்து வந்தோம். பொது 36வது துஆ. இந்த துஆவை யார் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க? இந்த துஆவை எதற்காக வேண்டி அவங்க கேட்டாங்க? இந்த துஆவிற்கு பின்னால் கேட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தார் என்பதை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் மிகவும் தீவிரமான முறையில் நடைபெற்று கொண்டு வந்த அந்த நேரம் மக்காவில். இப்போ இந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம், அந்த குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னால் மிக வேகமாக இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. யாரெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் அந்த மக்காவினுடைய குறைஷிகள், அந்த காஃபிர்கள், அந்த தலைவர்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ, அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அரவணைப்பின் மீதும் திரும்பியது. அதனால மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு மிகவும் தீவிரமாக திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட அந்த நேரத்தில் அந்த மக்கத்து காஃபிர்கள், அந்த மக்கத்து குறைஷிகள், அதனுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இவங்களை நாம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்லாத்தை வேகமாக இது வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்கின்ற அடிப்படையில் பயங்கரமான எல்லை மீறிய, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறி பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக அவங்க மாறுறாங்க. இந்த அளவுக்கு ஹதீஸில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கூட எல்லை மீறிய துன்பங்களை அந்த மக்கத்து குறைஷிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கடுமையான நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த எல்லை மீறிய துன்பங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருந்த காரணத்தினால அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்காவிலிருந்து மதீனா செல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதாக அந்த வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பயணத்தில் யார் யாரெல்லாம் முடிந்ததோ, யார் யாருக்கெல்லாம் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய உடல் தகுதி ஆற்றல் இருந்துச்சோ அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பயணத்தில் அவங்க போயிட்டாங்க. ஆனால் பயணங்கள் செய்ய முடியாத, அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் செய்ய முடியாத பலகீனமான சஹாபா பெருமக்கள், இன்னும் பலகீனமான சஹாபா பெண்மணிகள், இன்னும் குழந்தைகள், அவங்களாலாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் செஞ்சு போக முடியாது. இப்போ ஒரு கூட்டம் மதீனாவுக்கு போயிடுச்சுங்கிறது தெரிந்த உடனேயே அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த இடத்தை விட்டு வெளியேற விடாமல் மக்கத்து குறைஷிகள் தடுத்து வச்சுட்டாங்க. போனவங்க போயிட்டாங்க. இனிமேல் போகணும்னு நினைச்சா கூட போக முடியாத அளவிற்கு அந்த மக்காவினுடைய அந்த குறைஷிகள் எல்லாம் கடுமையான அதை அவர்களை தடுத்துட்டாங்க. தடுத்தது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய வழிபாடுகள் செய்வதற்கு அவங்கள விடலை, தொழுக முடியாது, ஒரு பாங்கு சொல்ல முடியாது, எந்த விதமான இஸ்லாமிய வழிபாடுகள் செய்ய முடியாது. இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அந்த மக்களால் பின்பற்ற முடியாது. இதுக்கெல்லாம் அந்த மக்கத்து குறைஷிகள் தடை போட்டு கொண்டே வந்தாங்க. இதற்கு பிறகுதான் அந்த மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இவர்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அப்பதான் இந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. மக்காவில் இருந்து
அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க. ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஆலிமி அஹ்லுஹா, எங்கள் இறைவா இந்த அநியாயக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரை விட்டு எங்களை நீ வெளியேற்றி விடுவாயாக. அவங்க இப்படியே கேட்டாங்க, எங்கள் இறைவா அநியாயம் செய்யக்கூடிய துன்பங்களும் தொல்லைகளும் தரக்கூடிய இந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரை விட்டு நீ எங்களை வெளியாக்குவாயாக. ரப்ப வஜஅல்னா மின் லதுன்க வலியா, இல்லை அதே போன்று உன்னுடைய உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை நீ ஆக்குவாயாக. வஜஅல்னி மின் லதுன்க நசீரா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை நீ ஏற்படுத்துவாயாக என்கின்ற ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துவாவிற்கு பிறகு அந்த மக்கத்து குறைஷிகள் என்னெல்லாம் தடை போட்டு வச்சிருந்தாங்களோ, இவங்களை வெளியே அனுப்ப முடியாம, இவங்களால வெளியே போக முடியாம என்னென்னலாம் தடை போட்டு வச்சிருந்தாங்களோ அத்துணை தடைகளையும் அல்லாஹ் உடைத்தான். அதான் வரலாறு சொல்லப்படுகின்றது. இந்த துவாவிற்கு பிறகு, அந்த மக்கள் கேட்ட இந்த துவாவிற்கு பிறகு, வஜஅல்னா மின் லதுன்க வலியா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு கொடுத்துரு. வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை கொடு. இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்பதை நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு பயணங்களிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் இந்த துவாவை அல்லாஹ்ட்ட கேட்டே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா, நாம் பயணம் மேற்கொண்டாலோ அல்லது நம்முடைய வீடுகளில் இருந்தாலோ நம்முடைய தொழில்களில் இருந்தாலோ நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உதவியாளர் நமக்கு தேவைப்படுறார். அதுதான் அல்லாஹ் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்வான்? அல்லாஹ் நேரடியாக உதவி செய்ய மாட்டான். ஒன்று மனிதனை கொண்டு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இது மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யக்கூடிய ஒரு செயல். இன்னும் அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் உதவி என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்வான். அது யாருக்கு அந்த உதவி கிடைக்கும்னா, ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இது. அப்போ வஜஅல்னா மின் லதுன்க வலியா, இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலிலும் கேட்கணும். இறைவா, உன் புறத்திலிருந்து எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவரை நீ ஆக்குவாயாக. வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, அதே போன்று உன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு அனுப்புவாயாக. இந்த துவாவை ஒரு அடியான் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த துவாவை கேட்டதற்கு பிறகு பயங்கரமாக அந்த மக்காவிலிருந்து வெளியேற முடியாம என்னென்ன தடைகள்லாம் இருந்துச்சோ அத்துணை தடைகளையும் அல்லாஹ் உடைத்து அந்த மதீனாவிற்கு அந்த மக்கள் செல்லக்கூடிய ஒரு அழகான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இது முதல் வார்த்தகம். வஜஅல்னா மின் லதுன்க வலியா, ஒரு வழியை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். மக்காவிலிருந்து யாருனாலெல்லாம் போக முடிஞ்சிச்சோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. உடல் பலகீனத்தின் காரணமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக முடியாம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கினவங்க இருக்கிறாங்க. அவங்களால போக முடியாது, அங்கேயே இருக்கிறவங்க அங்கேயே தங்கணும், அவங்க வேற வழி இல்லை. அந்த மக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாப்பை வழங்கினான். இரண்டாவது வார்த்தை வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, உங்களிலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை இறைவாணி ஏற்படுத்துவாயாக என்பதாக கேட்டாங்களே. மக்காவோட தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மக்கத்து காஃபிர்களால், அந்த மக்கத்து குறைஷிகளால் இவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்ய முடியாத அளவிற்கு அங்கு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் என்பதாக உதவி செய்து அவர்கள் கேட்ட 2 கோரிக்கைகளையும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு இந்த துவாவை கொண்டு நிறைவேற்றி வைத்தான் என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நமக்கான பொறுப்பை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது ஆக சிறந்தது என்பதை இந்த துவாவின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், எவர் ஒருவர் சுபுகு தொழுது விடுகின்றாரோ, எவர் ஒருவர் காலையில சுபுவினுடைய தொழுகையை தொழுது விடுகின்றாரோ அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதே போன்று எவர் ஒருவர் அடுத்தவரினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரோ அவருடைய தேவையுடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று எவர் ஒருவர் பிறருக்காக வேண்டி என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாரோ, பிறருக்குடைய தேவைக்காக வேண்டி யார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாரோ
அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறான். அதே போன்று அல்லாஹ் அவருக்கு நிறைவான உதவியை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ஒரு அடியானுடைய பொறுப்பை அவருடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த 3 அமல்களை அடையாளம் காட்டுறாங்க. சுபுஹ் தொழுகிறது, அடுத்தவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்வது, அல்லது அவருக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்து கொடுப்பது, அல்லது அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, அவருடைய நலனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது. இது இருந்துச்சுன்னு சொன்னா இதை எவர் செய்கிறாரோ அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக தன் பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறி காண்பிக்கின்றான், குல்நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ர லவ்கானிய ஃபஹூன். நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்க சொல்லுங்க, நரகத்தினுடைய அந்த நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் ஆக கொடுமையானது, ஆக கொடியது, இதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டுமே என்பதாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஒரு ஞாபகத்தைப்படுத்துறான். இதை யாருக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய கட்டளைகளை நிராகரிக்கிறார், யார் அல்லாஹ் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொறுப்பை நிராகரிக்கின்றாரோ, யார் அல்லாஹ்வினுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல், அதாவது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த நல்ல வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் இதை ஒரு படிப்பனைக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் ஆக கொடுமையானது என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் கேட்கல, புரிந்திருக்க வேண்டுமே, இது கூட தெரியாம இருக்கிறாங்களே, எனவே நபியை நீங்க அவங்கள்ட்ட இதை எடுத்து சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் ஈமானோடும் இறையச்சத்தோடும் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கான பொறுப்பை, நமக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறோ அந்த பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக நினைத்து நிறைவேற்றி தரக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயிலாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹா